கார்த்திகை வந்தாச்சு. கார்த்திகைக்கான சிம்பிளான கெட் ரெடி வித் மீ வீடியோ தான். இந்த சாரி தான் நான் இன்னைக்கு வேர் பண்ண போறேன். இதுக்கு ஏத்த மாதிரியான சிம்பிளான மேக்கப் பார்க்கலாம் வாங்க. நான் என்னோட ஐ மேக்கப் முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ ஃபேஸ் மேக்கப் பார்க்கலாம். நான் இன்னைக்கு வந்து இந்த செட்டாஃபிலோட இந்த மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். வின்டர் சீசனுக்கு ட்ரை ஆகுது ஸ்கின்னு ஃபீல் பண்ணுறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அந்த மாய்ஸ்சரைசர் நல்ல க்ரீமாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்கின்னில். இப்போ நான் மாய்ஸ்சரைசர் மட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன். லாஸ்ட் டைம் யூஸ் பண்ண மாதிரியே ஆரஞ்சு கலர் கன்சீலர் என்னோடய லிப்ஸை மட்டும் சுற்றி யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த இடத்துலலாம் அவ்வளோ கருவலையோ அந்த மாதிரி இருக்காது. என்னோடய லிப் ஏரியாவில் மட்டும் லைட்டாக போட்டுக்கிறேன். இன்றைக்கி என்னோடய பேஸ் வந்து இந்த பிஎஸ்சியோட இந்த ஃபவுண்டேஷன் வச்சு க்ரியேட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் வீடியோவில் நான் காமிச்சப்பே க்ளோவாக இருக்கிறதுக்கு எதுவும் அப்ளை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்க. இல்லை, இது என்னோடய ரியல் ஸ்கின் தான். நீங்கள் கொஞ்சம் ஸ்கின் கேர் பண்ணிங்கன்னா இது ஈஸியாக கொண்டு வரலாம். கண்டிப்பாக ஸ்கின் கேர் பண்ணுங்கள். ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி என்கிட்ட கேட்டிருந்தாலும் அப்படி தான் இருக்கும். நானும் சில இன்ஃப்ளூயன்சஸ்லாம் பார்த்து எப்படி 1 இயர்லலாம் இவ்வளோ நல்ல ஸ்கின்லாம் கொண்டு வர முடியும், இவ்வளோ க்ளோலாம் எப்படி ஆகும், இப்படி இருந்தவங்க இப்படி ஆனாங்க, அப்படியெல்லாம் எனக்கும் ஃபீல் ஆகிருக்கு. ஆனால் ஒரு தடவை நீங்கள் ரிசல்ட் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் ஸ்கின்னை பற்றி உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் யாரும் சொல்லணுன்றது இல்லை, இந்த இன்க்ரீடியன்ட் உங்களுக்கு ஒர்க் ஆகும், இது ஒர்க் ஆகாதுன்றதை நீங்கள் பொருளை பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அதனால் கண்டிப்பாக ஸ்கின் கேரை ஒரு தடவையாவது ட்ரை பண்ணுங்கள். ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். ஒர்க் ஆகுது ஆகலைங்கிறத வச்சு நீங்கள் அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு ஒர்க் ஆகாதுன்னு டிசைட் பண்ணிடாதீங்க ஸ்டார்டிங்கில். நான் ஐ மேக்கப் ஏற்கனவே கம்ப்ளீட் பண்ணனால என்னோடய ஃபவுண்டேஷன் போட்டதுக்கப்புறமே என் ஃபேஸ் வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் இது இன்னும் கொஞ்சம் கூட பெட்டராக பண்ணலாம் வாங்க. இப்போ நான் இந்த மேக்கப் முடித்தோன்னே ரிமூவ் பண்ணிடுவேங்கிறனால நான் என் இஷ்டத்துக்கு பண்ணிகிட்ருக்கேன் அப்படி ஃப்ளோவில். நீங்கள் இதே கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக வச்சுக்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் மெனக்கெட்டு கொஞ்சம் பொறுமையாக நல்லா அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அதோட ஸ்டே கொஞ்சம் லாங்காக இருக்கும். சேம் டைம் நல்லா ஸ்டே இருக்கிற ப்ராடக்ட்டும் நீங்கள் யூஸ் பண்ணணும், அப்போனா இன்னும் பெட்டராக இருக்கும். அடுத்து வந்து கான்டோர் எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட்னே சொல்லலாம். இந்த யூரோப் கேர்ள் எல்லா ஸ்கின் டோனுக்கும் இதில் வந்து நல்லா இருக்கும். கான்டோர் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ப்ராடக்டோட ஸ்டோரேஜ் வந்து நல்லாயிருக்கும். சி என்னோடய ஒரு ஸ்டோக்குக்கே எவ்வளோ ப்ராடக்ட் வருதுன்னு. அடுத்து ப்ளஷ்ஷுக்கு வந்து இந்த ரேர் பியூட்டியோட இந்த லிக்விட் ப்ளஷ் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ப்ளஷ்ஷை வந்து யூஸ்வலி இந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. நான் என்ன மூஞ்சி ஃபுல்லாக யூஸ் பண்ணுறேன்னு நீங்கள் நினைக்க வேணாம். ஏன்னா எனக்கு அது பிடிக்கும், வேறு வழி இல்லை. இப்போ இன்றைக்கி வந்து பர்பிள் சாரீ அப்படிங்கிறனால நான் பிங்க் பேஸ் இருக்கிற மாதிரியான ஒரு லிப் பென்சில் வந்து எடுத்திருக்கேன். மேபிலினோட இந்த லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு நியூட் ஷேட் தான். ஸோ போட்ட என் லிப் கலர்லேயே இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மேக்கப் ஃபுல்லாக முடிஞ்சாச்சு. இப்போ போய் காஸ்டியூம் போட்டு ஆர்னமெண்ட்ஸ்லாம் போட்டுட்டு வந்துடுறேன். பாய்.